ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி ஆராதனையிலே உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை இந்த செய்திக்கு வரவேற்கிறேன். ஊடகத்தின் வழியே கேட்கிறேன் எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் தீர்க்கதரிசன செய்தி யாதெனில், தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறும். தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறும். உங்கள் கரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இத்தனை நாட்கள், இத்தனை ஆண்டுகள் கண்டிராத ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திலே நீங்கள் காணப்போகிறீர்கள். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். இந்த 5வது அதிகாரத்தில் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தால், இயேசு கிறிஸ்து ஒரு படவிலே உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அந்த படகு சீமோனுடையதாக இருந்தது. பாருங்க, பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த பேதுரு என்ற மனுஷன் சின்ன வயதிலிருந்தே மீன் பிடிக்கிற தொழிலே காணப்பட்ட ஒரு அனுபவம் மிகுந்த ஒரு செம்படவன். இந்த மனுஷனுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு தோல்வி. முழுவதும் பிரயாசப்படுகிறான். ஆனால் ஒரு மீனும் அந்த வலையில் அகப்படவில்லை. பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த 2வது வசனம் சொல்லுகிறது, வலைகளை அலசி கொண்டு இருக்கிறாங்க. மீன்பிடிகளை வீட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணுகிறார். அந்த வலையில் ஒரு மீனும் காணப்படவில்லை. முழுவதும் பிரயாசம், அனுபவம் இருக்கிறது, நல்ல பிரயாசம் இருக்கிறது. இந்த மனுஷனுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வானிலை அறிக்கை தெரியும், கடல் அனுபவம் இருக்கிறது, மீன்பிடி தொழில் அனுபவம் இருக்கிறது, ஜனங்களை வைத்து வேலை வாங்க தெரியும், யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று தெரியும். எல்லாமே தொழில் ரீதியான ஞானமுடைய மனுஷனாய் இந்த பேதுரு காணப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் தோல்விகள் மிகப்பெரிய விதத்தில், இந்த தோல்வி மட்டுமல்ல, அது ஒரு அவமானமாகவும் காணப்படுகிறது. என்ன வயதாகிறது, வயதும் காணப்படும். இந்த தோல்வி தழுவுகிற பொழுது, ஒரு சின்ன வயதாக இருந்தால், சின்ன வயதிலே நாம் இப்படி தோல்வி தழுவுகிறோமே, இனி வருங்காலம் எப்படி இருக்கும் என்ற ஒரு இருள் மனத்துக்குள்ளே வந்தால் வரும். அதே போல் நடு வயதில் இருந்தால், நடு வயதில் இருக்கிறோமே, இனி நம் குடும்பத்தை எப்படி பார்ப்போம் என்று நினைக்க தோன்றும். நடு வயதுக்கும் கொஞ்சம் தள்ளி இந்த தோல்வியின் வழியிலே நாம் கடந்து செல்வோம் என்றால், அல்லது தோல்விகள் நம் வாழ்க்கையில் வரும் என்றால், நம்முடைய வாழ்க்கை இருந்து என்ன பிரயோஜனம்? சின்னஞ்சிறுசுங்கெல்லாம் நன்றாக செழிக்கிறது. சின்னஞ்சிறிய ஜனங்கள் எல்லாம் நான் காண பிறந்த ஜனங்க, என்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்க, என்னிலும் வயதில் சின்ன ஜனங்க, இவர்களெலாம் செழித்து இருக்கிறாங்க, ஜெயித்து இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ வயதாகிறது, எனக்கு மட்டும் ஏன் தோல்வி? எனக்கு மட்டும் ஏன் கையின் பிரயாசத்தில் பிரச்சனைகள்? நான் உழைக்கவில்லையா? எனக்கு திறமை இல்லையா? எனக்கு தகுதி இல்லையா? ஏன் எனக்கு மட்டும் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் என்னோடய கரத்தில் எதுவும் நிற்கிறதில்லை? அல்லது தொடர்ச்சியாக வறுமை காணப்பட்டு கொண்டிருக்கிறது, அல்லது தொடர்ச்சியாக பண கஷ்டம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது, தொடர்ச்சியாக தரித்திரம் என்னை சூழ்ந்திருக்கிறது, தொடர்ச்சியாக வட்டி கட்டி கொண்டிருக்கிறேன், தொடர்ச்சியாக மருத்துவ படலம் இருக்கிறது, தொடர்ச்சியாக நீதிமன்றம் போக்குவரத்துமாக இருக்கிறேன். ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை? இதற்கெல்லாம் பணம் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு காரியத்திற்கும் பணம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் என் கையின் பிரயாசத்தில் பார்த்தால் தோல்விகள் இருக்கிறது. தோல்வி இருந்தால் என்னுடைய கருத்தில் என்ன ஐஸ்வர்யம் இருக்கும், என்ன சம்பாத்தியம் இருக்கும்? இதனால் வீட்டிலே பிரச்சனை, கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு ஒரு பற்றாக்குறை வழியே, குடும்ப தலைவனுக்கு ஒரு தோல்வி வந்தால் அந்த குடும்பம் எப்படி ஜீவிக்கும்? பொருளாதார தட்டுப்பாடு வந்தால் பல அவமானங்கள் வரும். பொருளாதார தட்டுப்பாடு வருகிற பொழுது கடன் உள்ளே பிரவேசிக்கும். கடன் உள்ளே பிரவேசித்து விட்டால் தேவையில்லாத அவமானங்கள் உள்ளே வரும். தேவையில்லாத அவமானங்கள் உள்ளே வந்து விட்டால் குடும்பத்தில் சந்தோஷம், சமாதானம் எல்லாம் சர்ச்சைக்குரியதாய் காணப்படும்.
கணவனும் மனைவிக்கும் பூசல், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு, கடன் கொடுத்தவனுக்கும் கடன் வாங்கினவருக்கும் ஒரு விதமான சர்ச்சைகள் அதிகரிக்கும். அது அவ்வளவு அனுகூலமான ஒரு சூழ்நிலை இல்லை. இந்த அக்டோபர் மாதம் வரை அல்லது செப்டம்பர் மாதம் வரை இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தின் வழியை நீ கடந்து வந்து கொண்டிருக்கலாம். எப்படி இந்த தரித்திரம் உள்ளே வருகிறது அல்லது இந்த தரித்திரத்துக்கு எப்படி நாம் சரி செய்ய வேண்டும் என்று கேட்டால், கையின் பிரயாசத்தின் ஆசீர்வாதத்தினால உங்களுடைய தரித்திரத்தை கர்த்தர் போக்க வல்லவராக இருக்கிறார். அநேகருக்கு பற்றாக்குறை வருகிற பொழுது செய்கிற தவறு என்னவென்று கேட்டால், அதை குறித்து நாம் இன்று பார்க்க போகிறோம். இந்த நாளில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இதுவரைக்கும் பேதுரு ஜெபிக்கவில்லை. நம்ம ஜெபத்திற்கு எதிரி அல்ல, உபவாசத்துக்கு எதிரி அல்ல. ஆனால் அவமானத்தில் நின்று ஜெபிக்க கூட முடியவில்லை. நல்ல ஒரு புத்திசாலி மனுஷன் மீன்பிடி தொழிலில். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு தொழில் ரீதியாக சொல்லுகிறேன், நல்ல அனுபவசாலி, கூர்மையான புத்தி உடையவன், எல்லா விதமான அனுபவங்களும் உடையவன் இந்த மீன்பிடி விஷயத்தில். ஆனால் இந்த இடத்துல அவனால் ஜெபிக்க முடியலை. இயேசுனிடத்தில் தன் தோல்வியை குறித்து பகிர்ந்து கொள்ளக்கூட முடியலை. அப்படியே மலைத்து போய் நிற்கிறான். அவனோடு கூட இருந்தவர்களாம் வலைகளை அலசுகிறாங்க. ஒரு மீன் கூட அதில் இல்லை. இது இயேசுக்கு சொல்லாவிட்டாலும் இயேசு அவனை பார்க்கிற பொழுதே தெரிந்து விடுகிறது. இயேசு ஆழத்திலே பின்பு சீமோனை நோக்குகிறார். ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே, இயேசுவிடத்தில் நீங்கள் சொல்லித்தான் எல்லாம் அவருக்கு தெரிய வேண்டும் என்பதல்ல. நான் ஜெபித்தால் தான் எல்லாம் நடக்கும் என்ற எண்ணத்தையும் விட்டுவிடுங்க. அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். இந்த செப்டம்பர் வரை தள்ளாடின விசுவாசத்தோடு, தளர்ந்த மனநிலையோடு, சோர்ந்து போயிருக்கிற இருதயத்தோடு, கண் கலங்கின கண்களோடு, உணவற்ற ஒரு சூழ்நிலை, எல்லாம் இருந்தும் சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை, சரியான நித்திரை பண்ணாத ஒரு சூழ்நிலை, இந்த சூழ்நிலையில் இருக்கிற என் அருமையான சகோதர சகோதரியை ஜெபிக்க கூட முடியவில்லை. அவ்வளவா நான் தாக்கப்பட்டு இருக்கிறேன். தோல்வி 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 வாழ்க்கையில் தோல்வி என்று வந்துவிட்டால் சரி, ஜெயம் எப்படி தான் இருக்கிறது? கையின் பிரயாச தோல்வி என்று வந்துவிட்டால் அவனோடு கூட அது போகாது, குடும்பத்தையே சேர்த்து பாதிக்கும். அந்த குடும்பத்தின் தோல்வி நிறைந்த குடும்பம், கையின் பிரயாசத்தை தலைவனுக்கு தோல்வி வருகிறது என்று சொன்னால் ஐஸ்வர்யம் வராது, குடும்பத்தில் தேவைகள் சந்திக்கப்படாது, தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும், தேவையில்லாத ஜனங்கள் வீட்டு வண்டையில் வர வேண்டிய சூழ்நிலை வரும். இப்படி பொருளாதார பிரச்சனை என்று ஒன்று வந்தாலே போதும், அடுக்கடுக்காய் சொல்லாத அழையாத விருந்தாளியாய் அநேக பிரச்சனைகள் நம் வாழ்க்கையின் கதவுகளை தட்டும். இந்த மனிதனுக்கு படிப்பு இருக்கிறதோ இல்லையோ, படிப்பில்லாது போனாலும் இந்த மனிதனுக்கு நல்ல உலக அறிவு இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் இதே பகுதியில் கடந்து செல்வர்களாக இருக்கலாம். இருப்பதா சாவதா என்று தெரியவில்லை. சிலரால் அந்த முடிவு எடுக்கிற பொழுது குடும்பம் முன்னே வந்து நிற்கும். பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கிறாங்க, இவர்களுக்கு ஒரு வழியை செய்து விட்டு போகாமல் நம்ம போகிறோமே. இந்த பிள்ளைகளுக்கு யார் இருப்பா? இந்த மனைவிக்கு யார் இருப்பா? நாம் இப்படி நினைக்கிறோமே என்ற அந்த மனம் அப்படி வேதனைப்படும். இருந்தாலும் பிரயோஜனம் இல்லையே என்ற மனம் ஏங்கும். ஆக மொத்தம் ஜெயம் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்கு மரணத்தின் பள்ளத்தாக்கு வரைக்கும் கொண்டு போகும். இந்த மனநிலை இருப்பதை காட்டி செத்தா நலமாக இருக்கும், செத்தலாகில் ஏதாவது பணம் வருமா, இப்படியெல்லாம் மனம் போய்கொண்டு இருக்கும். பிரியமான தேவனுடைய ஜனமே, ஜெபிக்க முடியவில்லை ஐயா, மரண இருள், மரண போராட்டம், தோல்வியினுடைய உச்சக்கட்டம், அவமானம், இது எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அழியா விருந்தாளிகளே வந்து கொண்டிருக்கிறது. ஜெபிக்க முடியவில்லை. பேதுருவை இயேசு பார்க்கிறார். பார்த்தது என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால், ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே சீமோன் சொல்லுகிறான், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார்.
பிரியமான தேவனுடைய சின்னமே, இந்த சரிதையை நான் 25 ஆண்டு கால முழு நேர ஊழியத்தில் ஒரு 1000 பிரசங்கள் நான் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த அக்டோபர் மாதத்தில் தேவன் இந்த சரிதை கொடுக்கிற பொழுது என்னுடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்தருளினார். தேவன் கொடுக்கிற வெளிப்பாடுகளையும் தீர்க்க தரிசனமாய் உங்களிடத்தில் நான் சொல்ல வருகிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த தோல்வி தழுவுகிற பொழுது மனிதர்களுடைய நிலை என்னவாக இருக்கும் என்று கேட்டால், எத்தனையோ ஆண்டுகள் நான் இதே துறையிலிருந்து விட்டேன், இந்த துறையை கண்டிராத ஒரு அவமானத்தை நான் கடந்து வருகிறேன், தோல்வியிலே நான் கடந்து வருகிறேன், இனி இந்த துறையிலே நான் இருக்கப் போவதில்லை. எந்த துறை? எத்தனையோ ஆண்டுகள் அனுபவம் கொண்ட துறை. அது ஒரு காலத்தில் நமக்கு சாப்பாடு போட்டது, அது ஒரு காலத்தில் நமக்கு சகோதரிப்பை கொடுத்தது, அது ஒரு காலத்தில் நமக்கு சமுதாயத்தில் ஒரு அடையாளத்தை கொடுத்தது, அது நமக்கு எல்லா சௌகரியத்தையும் உண்டு பண்ணினது. நடுவில் என்ன தவறு நடந்தது என்று தெரியவில்லை, யார் என்ன சொன்னார்கள் என்று தெரியவில்லை, எப்படி இந்த தோல்வி வந்தது என்று தெரியவில்லை. ஆகையால் இனி நான் இந்த துறையில் இருந்தால் எனக்கு அவமானம், இந்த துறையை விட்டு நான் விலகுகிறேன். இப்படி பலர் என்ன செய்வாங்க, தோல்விகள் வருகிற பொழுது இதுவரை இருந்த அனுபவமிக்க துறைகளை விட்டு அனுபவமில்லாத தொழிலுக்குள்ளே முதலீடு செய்ய பணம் இல்லாவிட்டாலும் லாபத்தை மட்டுமே மனதில் வைத்து கொண்டு பிறரை நம்பி முதலீடு செய்வார்கள். இது நடக்கிறதா, நடக்கவில்லையா? உங்கள் மனம் அப்படி பேசுகிறதா, பேசவில்லையா? நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய மனிதனாக நீங்கள் எந்த துறையில் வெட்கத்தை கண்டீர்களோ, எந்த தொழிலில் வெட்கத்தை கண்டீர்களோ, எந்த அலுவலகத்தில் வெட்கத்தை கண்டீர்களோ, எந்த தொழிலில் வெட்கத்தை கண்டீர்களோ, எந்த வியாபாரத்தில் வெட்கத்தை கண்டீர்களோ, எந்த பகுதியில் வெட்கத்தை கண்டீர்களோ, வாழ்க்கையில் அதே பகுதியில், அதே இடத்தில், அதே தொழிலில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார், உங்களுடைய கரத்தை திடப்படுத்த போகிறார். சோர்ந்து போகாதிருங்க. இந்த வார்த்தைகள் ஊடகத்தின் வழியே வந்தாலும் சோர்ந்து போகாதிருங்க. செப்டம்பர் வரைக்கும் பார்த்தேன், ஒன்றும் முடியவில்லை, இனி அக்டோபரில் என் வேலையை நான் காட்ட வேண்டும். ஒரு வேலையும் தெரியாது ஐயா பேதுருக்கு. பல ஆண்டுகள் அவன் அடையாளமே ஒரு செம்படவன், அவன் தொழில் ஒரு மீன் பிடிக்கிற தொழில், அவன் கால் வைக்கிறது பூமியை காட்டிலும் கடலிலே, கடல் ஞானம் கொண்ட மனுஷன். எல்லாராலும் இந்த கடலுக்குள்ளே பயணப்பட்டு மீன் பிடித்து விட்டு வருவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. அதே போல் எத்தனையோ ஆண்டுகள் செய்து கொண்டிருக்கிற உங்கள் தொழில், அதில் இருக்கிற மேன்மை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. இத்தனை ஆண்டுகள் அந்த தொழில் எனக்கு சாப்பாடு போட்டது, அந்த தொழிலை கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். ஆனால் இப்பொழுது எல்லாவற்றை காட்டிலும் தோல்விகளை ஜெயமாக்கி கொள்ள அந்த ஞானத்தை அறியாமல் தொழிலை மாற்றி கொள்ளுகிறது ஒரு மதியீனம். அதான் மனம் உடைந்து சொல்லப்படுகிற காரியம். மனம் உடைந்து இது கௌரவ பிரச்சனையாக மாறுகிறது, இது மான பிரச்சனையாக மாறுகிறது. இப்படியே போய் கொண்டிருந்தால் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. உங்கள் கடன் பிரச்சனை அடைவதற்கு புதிதாய் கடன் வாங்காதிருங்க. உங்கள் தொழிலில் ஜெயம் எடுக்கிறதுக்கு வழியை பாருங்கள். செய்த தொழில்கள் நஷ்டமடைந்து விட்டது, புது தொழிலை துவங்கலாம். இத்தனை ஆண்டுகள் அனுபவம் கொண்ட தொழிலே உங்களுக்கு நஷ்டமாகிறது. புதிய தொழிலை கற்றுக்கொள்வதற்கு எவ்வளோ நாட்கள் ஆகும்? யாரோ ஒருத்தர் லாபம் சம்பாதிக்கிறார்கள் என்று சொல்லி விளம்பரத்தை பார்த்து எத்தனையோ பேர் விபரீதங்களுக்குள் சென்று வாழ்க்கையில் சந்திக்கக்கூடாத விபத்துகளை சந்தித்து இருக்கிறாங்க. நீங்கள் இந்த விளம்பரங்களை பார்க்குற பொழுது இதில் முதலீடு செய்யுங்க, அதில் முதலீடு செய்யுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த முதலீடுகள் எல்லாம் உழைப்பிற்கும், உழைப்பின் மூலம் வருகிற சம்பாத்தியத்திற்கும், அந்த சம்பாத்தியத்திற்கு உள்ளே காணப்படுகிற செலவுக்கும் வரவுக்கும் செலவுக்கும் மிஞ்சினது தான் சேமிப்பு. அந்த சேமிப்பை நீங்கள் நல்ல விதத்தில் முதலீடு செய்ய வேண்டும். அந்த முதலீடும் உனக்கு ஒரு நல்ல ஒரு மகசூலை கொடுக்க வேண்டும், நல்ல பலனை தர வேண்டும். அந்த முதலீடு நீங்கள் செய்வதற்கும் சந்தை அபாயங்கள் உள்ளது என்று மிக சின்ன எழுத்தில் எழுதுவாங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில். இதற்கு நீங்கள் சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என்ற அந்த காரியத்தில் உங்கள் மனதை
அதாவது உங்களிடத்திலிருந்தே மனப்பூர்வமாக நீங்கள் இதில் முதலீடு செய்கிறீர்கள் என்ற வார்த்தையை மிக சின்னதாக எழுதுவாங்க. ஆனால் மனுஷனுக்கு அதில் என்ன விதிமுறைகள் என்றெல்லாம் தெரியாது. எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதெல்லாம் தெரியாது. லாபம் மட்டும் அதிகமாக அந்த விளம்பரங்கள் எடுத்து சொல்லும். சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது என்பது வேக வேகமாக சொல்லிட்டு போவாங்க. உங்களுக்கு சந்தையும் தெரியாது, மந்தையும் தெரியாது. சிந்தையானது லாபத்தின் மீது மட்டும் இருக்கும். இந்த மற்றுள்ள வாயின் பேச்சுகளை, உதடுகளின் பேச்சுகள் வறுமையை கொண்டு வந்து தரும். மற்றவர்களுக்கு அது கனி கொடுக்கலாம். அவன் அதை குறித்ததான அறிவுடையவனாக இருக்கிறான், ஞானம் உடையவனாக இருக்கிறான், அவன் அதை செய்கிறான், அதில் அதை செழிக்கலாம். நீங்கள் முதலீடு செய்வதபடினால உங்களுக்கு லாபம் வீடு தேடி வராது. அது ஆனால் அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் தூங்கி கொண்டு இருந்தால் கூட லாபம் வரும். நீங்கள் முழுவதும் வேலை செஞ்சவனுக்கே வரல, நீங்கள் எவ்வளோ நாள் வேலை செஞ்சு கொண்டு இருப்பீங்க? கடினமான உழைப்பாளிகளை காட்டிலும் சாமர்த்தியமான உழைப்பாளிகளை தான் இன்று உலகம் பார்க்கிறது. அது நவநாகரிகமான பேச்சுகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, ஏவாள் இடத்துல சர்ப்பம் பேசினதை போல் இருக்கும். இப்பொழுது கையில் பணம் இல்லாவிட்டாலும் பெரிய வட்டிக்கு பணத்தை வாங்கி போட்டு மேலும் பிரச்சனையை சேர்த்துக்கொள்வர்கள் அநேகமான ஜனங்கள், ஆயிரங்கள், லட்சங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த தவறை செய்கிறார்கள். ஏன் ஜெயிக்கிறவர்கள் சிலராக இருக்கிறாங்க, தோல்கிறவர்கள் பலராக இருக்கிறாங்கன்னு கேட்டால், தோல்விகளை எப்படி தோல்வி வந்து என்பதை பார்க்கிறத விட எப்படி நாம் ஜெயித்து வர வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த அக்டோபர் மாதத்திலேயாகிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. இதுவரை கேட்டது உங்களுக்கு ஆறுதலுக்காக கேட்டிருக்கலாம், ஒரு ரட்சிப்பிற்காக கேட்டிருக்கலாம், ஒரு சுகத்திற்காக கேட்டிருக்கலாம், தேவ பக்திக்காக கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் ஒலிக்கிற தீர்க்க தரிசன துணியானது, தீர்க்க தரிசன செய்தியானது உன் வாழ்க்கை கட்டி எழுப்ப போகிறது. உன்னை வாழ்வாதத்திற்கு மட்டுமல்ல, ஆளுகைக்கு நேரே நடத்த போகிறது. நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். புது சிருஷ்டிக்கு ஆதாமுக்கு சொல்லுகிறார், ஏவாளுக்கு நீங்கள் ஆண்டு கொள்ளுங்க, பலிகி பெருகுங்க, கனி கொடுப்பீங்க. இப்படி தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏதோ இருந்து வாழ்ந்து விட்டு போ என்று சொல்லவில்லை. யோவான் 10:10 வேதத்தில் வாசிக்கிறோம், திருடும் கொள்ளும் அழிக்கும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரும், நான் உனக்கு ஜீவன் அளிக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, நீங்கள் ஏதோ வந்தோம், வாழ்ந்தோம், உண்டோம், உறங்கினோம், எல்லாரை போல வழிந்து போனோம் என்று அந்த படிவத்துக்குள் நீங்கள் இருப்பதற்கு தேவன் உங்களை ரட்சிக்கவில்லை. பரிபூர்ணத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டும் என்று தான் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும் என்று சொன்னால், அந்த மனுஷனுக்கு அடையாளம், அந்த தேவ பயம் பரலோகம் அங்கீகரிக்கிறது அடையாளம் தான் கையின் பிரயாசம். உங்கள் கையின் பிரயாசத்தில் பிரச்சனை வருகிற பொழுது இந்த பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார். முதல்ல கர்த்தரை கண்ணோக்கி பார்க்கிறார், முகமுகமாக பார்க்குறாங்க. என்ன, அதன் பிறகு தேவனுடைய வார்த்தை வருகிறது. இந்த மனுஷன் அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறான், செவி சாய்க்கிறான், நடந்ததெல்லாம் சொல்லுகிறான். ஆனாலும் உடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் என்று சொல்லி போகிறான். இதில் மறைவான காரியம் என்னவென்று கேட்டால், ஆதாமே எங்கே இருக்கிறா என்று கர்த்தர் தேட ஆரம்பித்து விட்டார். நடுவில் நடந்த கோளாறுகள் உங்களுக்கு தெரியும். ஏவாள் இடத்துல சர்ப்பம் பேசினது, எந்த கனியை சாப்பிட வேண்டாம் என்று கர்த்தர் பணித்தாரோ நேர் எதிர்மறையாய் நடத்துகிறது பிசாசனுடைய தந்திரம். கர்த்தர் ஒரு காரியத்தை புது சிருஷ்டிக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், ஆண்டவர் எனக்கு அதை செய்தார், ஆண்டவர் என்னை சுகமாக்கினார், ஆண்டவர் என்னை ரட்சித்தார், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார். இப்படி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் உண்மையான தேவனுடைய ராஜ்யத்தினுடைய புத்திரர்கள், தேவ ராஜ்யத்தினுடைய வாசனை அறிந்த ஜனங்க, தேவ ராஜ்யத்திலே ஒரு விசுவாசியாக இருக்கிறவர்கள், பூமியில் இருக்கிற பொழுதே சொல்லுகிறேன், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தில் என்ன சொல்ல எதிர்பார்க்கப்படுகிறது, நிர்பந்திக்கப்படுகிறது என்று கேட்டால், எல்லாம் தேவன் நன்மையாக தான் கர்த்தர் படைத்தார், இல்லைன்னு சொல்லலை. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார், உங்களையும் கர்த்தர் சாட்சி சொல்லும்படி கர்த்தர் செய்தார். தேவன் எனக்கு இதை செய்தார், தேவன் எனக்கு அதை செய்தார்லாம் சொல்லுகிறவங்க ஒன்று மட்டும் அறிந்து கொள்ள மறந்துடுவாங்க. பெருந்திரள் செய்கிற தவறு இது. எதை செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார் என்பதை ஒரு விசுவாசி அறிந்திருக்க வேண்டும். ஆமாம், ஒரு வாழ்க்கையில் எதையெல்லாம் கர்த்தர் நம்மை விட்டு பிரித்து எடுத்தாரோ
அதற்குள்ளே நடத்துக்கிறது தான் பிசாசினுடைய வேலையாக இருக்கும். ஆனால் வெவ்வேறு ரூபத்தில் வெவ்வேறு நியாயமான காரணங்களாலே சொல்லுவாங்க. இத்தனை ஆண்டுகள் உங்களை கர்த்தர் வழி நடத்தி வந்தார், இத்தனை சம்பவங்கள் வழியை கர்த்தவங்களை வழி நடத்தி வந்தார், எல்லா மேடு பள்ளங்களையும் தாண்டி வர கர்த்தர் கிருபை செய்தார். அப்பொழுதெல்லாம் கைவிடாத தேவன் இப்பொழுது கைவிட்டு விடுவாரா? அப்போது எதற்கு எனக்கு தோல்வி என்று நீங்கள் கேட்கக்கூடும். அந்த தோல்விகள் வந்தாலும் துறையை விட்டு விலகாமல், அந்த துறையில் இருக்கிற கரையில் போய் சிக்கி கொள்ளாமல், துறையில் உங்களுக்கு கரை உண்டாக்கத்தக்கதான சூழ்நிலைகள் வருவதற்கு அநேக வாய்ப்பு இருக்கிறது. கரைபடாமல் அந்த துறையில் நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். கரைப்பட்டால் அந்த துறை உங்களை துரத்திவிடும். அதான் ஆதாம் ஏவாள். இந்த கனியை சாப்பிடாதே என்று சொல்வது எதுக்கு சொல்லப்படுகிறது என்றால், கீழ்ப்படிதல் நிர்பந்திக்கப்படுகிறது. ஆண்டவர் என்ன இதை செய்தார், ஆண்டவர் எனக்கு அதை செய்தார். சாட்சி சொல்கிறது நல்லது, ஆனால் நேற்று சாட்சி சொன்ன மனசை இன்று பின்வாங்கி போகிறான். ஏன்? நேற்று உற்சாகமாக சாட்சி சொன்னவங்க இன்று மிக பெரிய பலவீனத்தை தாக்கப்பட்டு பின்வாங்கி போய் ஆதாமை போல் மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளுகிற வாழ்க்கை வாழுகிறாங்க. ஒளிந்து ஜீவியம் செய்கிறாங்க. ஏன்? தலை காட்ட முடியல. எங்கள் தேவ சமூகத்தை தலை காட்ட முடியல. இந்த மனுஷன் பேதுரு சுத்த மனசாட்சியோடு இருக்கிறான் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல. அதனால் பேதுருவை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவன் சொல்வதற்கு முன்பே கர்த்தர் சொல்கிறார், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் உங்களுக்கு என்னது தேவை என்பதை கர்த்தர் முன்னமே அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிறபடியினால், நீங்கள் உபவாசிக்கிறபடியினால், கர்த்தரை நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம செழிக்கிறபடியினால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் நினைக்காதீங்க. நீங்கள் அவரை தேடுகிறபடியினால கர்த்தர் உங்களுக்கு தென்படுவார். நீங்கள் அவரை தேடுக வேண்டுகிற ஜனங்களாக இருக்கிறீங்க. ஜெபத்தோடு நிறுத்தி கொள்வாங்க. அந்த ஜெபம் கூட எதன் அடிப்படையில் இருக்கும்? தேவைகளை சொல்லுகிறதா இருக்கும். அதை தான் சொல்கிறேன். தேவன் எனக்கு எதை செய்தார், கர்த்தர் எனக்கு எதை செய்தார், கர்த்தர் எனக்கு அதை செய்தார். எல்லாமே உண்மைதான். கர்த்தர் எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னார் அதை பாருங்கள். அதை மனுஷன் மறந்து விடுவான், விசுவாசிகள் மறந்து விடுவாங்க. அதை குறித்து சிந்தையே வராது. தேவன் என்ன செய்ய வேண்டாம் என்று சொன்னார், அப்படி ஒன்றும் சொன்ன மாதிரி தெரியல. இல்லை, புது சிருஷ்டி என்றாலே நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் நிர்பந்திக்கப்படுகிறீர்கள். எல்லாத்தையும் விட்டு கற்றுப்பிட்டார். தொழில் என்னையா பிரித்தெடுத்தல்? இந்த இடத்துல என்ன பிரித்தெடுத்தல் வேண்டி கிடக்கிறது? எல்லாரும் தொழில் செய்கிறாங்க, எல்லாரும் வியாபாரம் பண்ணுகிறாங்க, புற ஜாதிகள் செழிக்கிறார்கள். ஐயா, தொழிலில் என்ன வேண்டி கிடக்கிறது என்று தேவநாமம் தரிக்கப்பட்ட நான் காரியம் உமிழத்தக்கதான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். பொருளாதார தாக்குதல் இருக்கிறதுக்கான காரணம் என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது இல்லை. வேலைக்கு போனால் கூலி கிடைக்கிறது இல்லை. கடைசி நேரத்தில் எல்லாம் கைவிட்டு போய்விடுகிறது. வந்து சேர வேண்டிய பணங்கள்லாம் தாமதிக்கிறது. இருதயத்தின் கதவுகள் அடைக்கப்படுகிறது. எனக்கு திறக்கப்பட்ட கதவுகள் அடைக்கப்படுகிறது. எனக்கென்று எழுப்பப்பட்ட ஜனங்கள் பகவர்களாய் மாறுகிறாங்க, நண்பர்கள் பகவர்களாய் மாறுகிறாங்க, துரோகிகளாக இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், இப்படி சொல்லிக்கொண்டே போனால் அக்டோபர் மாதம் இல்லை, 2026 வரைக்கும் கூட உங்களுக்கு பிரச்சனை தொடரும். இந்த அக்டோபரில் உங்களுக்கு பிரச்சனையை தீர்த்து கொண்டு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாகவே நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு சாட்சிகளாக இருக்கிறதுக்கு ரகசியம் என்னவென்று கேட்டால், தேவன் என்ன செய்ய வேண்டாம் என்று சொன்னார். தேவன் என்ன செய்ய வேண்டாம் என்று சொன்னார். நான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், தேவன் எதிலிருந்து உன்னை பிரித்தெடுத்தாரோ அதற்குள் திரும்பி போக மாட்டீர்கள். காரணத்தை காட்டி நீங்களாக எதையாவது ஒன்று செய்துவிட்டு துவங்கிவிட்டு அதை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தரை நிர்பந்திக்கிறது, கட்டாயப்படுத்துகிறது, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தில் வருகிறது இல்லை. பரலோகம் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பது கூடாத காரியமாய் போய்விடும். இங்கே பேதுருவிடத்தில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? வலையை ஆழத்தில் கொண்டு போய் போடு. இதில் என்ன கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்று கேட்டால், அந்த மனுஷன் சொல்லுகிற 5வது வசனத்தில், ஐயா ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்று அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே போடுகிறோம். இதனுடைய வார்த்தையினுடைய ரகசியம் என்னவென்று கேட்டால், இதுவரை அவன் இரவிலே அவன் பயணப்பட்டு வியாபாரம் செய்கிறனாக மீன்பிடி தொழில் இருக்கிறவனாய் காணப்பட்டான். இருள் எதை குறிக்கிறது என்று கேட்டால் பாவத்தை குறிக்கிறது. எல்லா உலகத்துக்கு ஒத்த வேஷத்தின் வழியை நீங்கள் போய் கொண்டு இருக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, இந்த இரவு வேலையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், இந்த இரவு வேலையில் கர்த்தர் உங்களிடத்தில் சொல்ல வருகிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், உலகம் போகிற வேஷத்தின்படியை நீங்கள் போகாதிருங்க. உலகம் 1000 இருளுக்குள்ளே கலந்து செல்லும், அவர்களுக்கு லாபம்தான் காரியம்.
இந்த இடத்துல பகலிலே போய் வலையை போட சொல்லுகிறது என்பது மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுகிறவர்களுக்கு தெரியும். இரவில் தான் மீன்கள் மேலே வரும், பகலில் வராது. ஆனால் இது பேதுருவுக்கு தெரியும். ஆனால் பேதுரு சொல்லுகிறான், உலக ஞானத்தின்படி நம்ம போனால் லாபம் கிடைக்கும், கிடைக்காமலும் போகும். ஆனால் தேவ ஞானத்தின்படி நம்ம பயணப்படுகிற பொழுது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆசீர்வாதத்துக்குள்ளே ஞானம் இருக்கும். இப்பொழுது தான் வேதம் சொல்லுகிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதாகிலும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட ஒரு வேதனை கூட்டார். சில ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு வேதனை கொண்டு வந்துவிடும், சில ஆசைகள் உங்களுக்கு வேதனை கொண்டு வந்துவிடும், சில தொழில் ரீதியான ஜெயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சஞ்சலத்தையும் சாபத்தையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுவிடும். உங்களுக்கு தொழிலை ஜெயம் பெற்றவர்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சமாதானம் இல்லாதலாம் இருப்பாங்க. தொழிலை தோற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை மட்டும்தான் இருக்கும். ஆனால் தொழிலை ஜெயித்த மனுஷர்கள் வீட்டிலே பணம் தீர்க்க முடியாத பாதகங்களுக்குள்ளும் பிரச்சனைகளும் காணப்படுவார்கள். பிரச்சனைகளுக்குள்ளே காணப்படும், பணம் தீர்க்காது, பணம் பயன்படாது. ஏன்? பணத்தை எஜமானாய் வைத்தான். ஆனால் நாம் பணத்தை அடிமையாக பார்க்கணும். நம்முடைய எஜமானர் சர்வவல்ல தேவனாகிய இயேசு கிறிஸ்து. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீ இதுவரை இரவில் போய் வேலை செய்தாய், இருளில் வேலை செய்தாய், பாவத்துக்கு வேலை செய்தாய், சாபத்துக்கு வேலை செய்தாய். ஆனால் இனி வெளிச்சத்தின் பிள்ளை நீ, வெளிச்சத்தில் நீ போய் வலைய போடு. அந்த வார்த்தை சொல்லுறதுக்கான காரணம், நீ ஆழத்தில் தள்ளி கொண்டு போ. இதுவரை மேலே போய் கொஞ்சம் தூரம் போனது கடலில் இரவில் மீன் வந்துவிடும். ஆழத்தில் போ என்று சொன்னால் வெளிச்சத்தில் நீங்கள் பயணப்படுகிற பொழுது மீன் கிடைக்காது. நீங்கள் பயணப்பட்ட தூரம் வரைக்கும், இதுவரை எவ்வளோ தூரம் பயணப்பட்டீங்க வியாபாரத்தில், இனி நீ பயணப்பட வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. இன்னும் சந்திக்கப்படாத திசைகள், இனி உன்னை அறியாத ஜனங்கள் அறிய போகிறாங்க. தீர்க்கதரிசனம் நான் சொல்லுகிறேன். இனி உன் கால் வைக்கப்படாத இடங்களிலெல்லாம் பூமியில் நீ போய் கால் வைக்கப்படுகிற நாட்கள் வருகிறது. இதுவரை உங்களுடைய வார்த்தை அல்லது மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு எல்லாம் செய்திருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் உங்களால் பயணப்பட முடிந்தது. ஆனால் இனி அப்படி அல்ல. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் செயல்படுகிற பொழுது என் தேவனுடைய வசனம் ஒரு பொழுதும் வெறுமையாக திரும்பி வராது. உங்களை இதுவரை காலடி எடுத்து வைக்கப்படாத புதிய புதிய அனுபவங்களுக்குள்ளே இந்த அக்டோபர் மாதத்தில் கர்த்தர் நடத்த போகிறார். அதனுடைய பொருள் என்னவென்று கேட்டால், இதுவரை கண்டிராத ஜெயத்தை நீ காணப்போகிறாய். நீங்கள் தோல்விதான் வாழ்க்கையினுடைய முடிவு என்று நினைத்திருக்கிறீர்கள். இந்த தோல்விக்கு பிறகு ஒரு ஜெயம் உண்டு என்பதுதான் தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தை. இந்த இடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து பணிக்கின்றார், பகலிலே வலைய போடு. அதை இவன் புரிந்து கொண்டான். படியாதவனாக இருந்தாலும் தேவ ஞானத்தினால அவன் புரிந்து கொள்ளுகிறான். அவன் சேம்படவன் தானே என்று நீங்கள் நினைக்கலாம். ரகசியம், தொழில் ரகசியம் தெரிந்த மனுஷன், தொழில் ஞானம் கொண்ட மனுஷன், எப்படியாப்பட்ட மனுஷனும் வெளிச்சத்தில் போய் மீன் பிடித்தா ஒன்றும் கிடைக்காது என்பது உலகத்தின் வேஷமாக இருக்கும். நீங்கள் செய்கிற தொழிலில் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். கையின் பிரயாசத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். நீங்கள் சொல்லுகிறீங்க, கர்த்தருடைய நாமத்தை தரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, என் கரத்தில் பொருளாதாரம் இல்லை. தேவனை அறியாத ஜனங்கள் இடத்துலலாம் பொருளாதாரம் இருக்கிறது. எனக்கு வெக்கமாக இருக்கிறது. கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒன்றுமில்லை. கர்த்தர் என்ன செய்ய வேண்டாம்னு சொன்னார், அது சரியாக செய்தீங்க. இன்றைக்கி சஞ்சலத்தில் இருக்கிறீங்க. அவருடைய நாமம் இதுவரை உன்னால் தூஷிக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் பார்க்கிறார். இதுவரை புற ஜாதிகள் மத்தியில் என் நாமம் உன் மூலமே தூஷிக்கப்பட்டது. ஆனால் உன் மூலமே என் நாமம் மகிமைப்படும். அவருடைய மகிமை ஒரு மனிதனும் குலைக்க முடியாத வேறு விஷயம். நம்முடைய கீழ்ப்படியாமல் நமக்கு தான் சஞ்சலத்தை கொண்டு வரது தவிர அவர் நாமும் ஒரு நாளும் தூஷிக்கப்படாது. புற ஜாதிகளுக்குள்ளே அப்படி பேசிக்கொண்டாங்க, பரிகசிக்கிறாங்க. ஜபம் ஓடினீங்கள்ல, உபவாசம் ஓடினீங்கள்ல, கர்த்தர் சொன்னீங்களே, உங்களிடத்தில் இதெல்லாம் குறைவுபட்டு இருக்கிறதே. வெளியரங்கமாக குறைவு இருக்கிறதுக்கான காரணம், இயேசு கிறிஸ்துவனுடைய மறை பொருளை, திருமறையை மறந்து விட்டோம். அதை ஒத்துக்கொள்ளணும். ஏதேன் தோட்டமாக இருக்கட்டும், தேவனுக்கு கொடுக்குற துறையாக இருக்கட்டும், துறவாக இருக்கட்டும், திறக்கிற துறவாக இருக்கட்டும், கொடுக்குற தொழிலாக இருக்கட்டும், கொடுக்குற குடும்பமாக இருக்கட்டும், கொடுக்குற ஒரு கல்வி நிறுவனமாக இருக்கட்டும், படிக்கிறவர்களாக இருக்கட்டும், திருமணமானவர்களாக இருங்க, குடும்பம் செய்கிறவர்களாக இருங்க, குடும்ப நடத்துவர்களாக இருங்க,
ஒரு வியாபாரம் செய்யலாம் இருங்க, தொழில் செய்யலாம் இருங்க, ஒரு இடத்துல வேலைக்கு போகலாம் கூட இருங்க, தப்பு இல்லை. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் நிலைத்து இருப்பதற்கு அதற்குள்ளே சில ரகசியங்கள் இருக்கிறது. என்ன ரகசியம்? தேவன் எதையோ விலக்கி இருக்கிறார், நீங்கள் அதை விரும்பி கொண்டிருக்கிறீர்கள். தேவன் விலக்கின மனுஷனத்தில் போயிருக்கலாம், தேவன் விலக்கின திசையிட்ட மறுபடியும் திரும்பி இருக்கலாம், தேவன் செய்ய வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை நீங்கள் செய்ய முற்பட்டிருக்கலாம். மன அளவிலாவது இது கரை உள்ளே வந்திருக்கும். அதற்கு உங்கள் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் வழிவகுத்து கொடுத்துருக்கும். என்ன சொல்லும்? இதில் என்ன தவறு இருக்குது? யார் யாரோ என்னென்னோ தவறுலாம் செய்கிறான். ஒரு ஊழல் பண்ண அரசியல்வாதி டிவியில் வருவான், நியூஸில். இவரெல்லாம் எத்தனையோ கோடி திருடினான். அதெல்லாம் உள்ளங்கை நெல்லிக்கனியாக கூட இருக்கும். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். துன்மார்க்கனை கண்டு நீ பொறாமப்படுகிறாய், பாவிகள் வசத்தில் நிற்க விரும்புகிறாய், பரியாசக்கார உட்காட்டில் உட்கார்கிறாய். உங்களுடைய கரம் எப்படி நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்? உலகத்துக்கொத்த வேசன்னா வெள்ளையும் ஜொல்லையுமா போட்டுன்னு வரதில்லை சபைக்கு. உலகம் ஓடுகிற ஓட்டத்தின்படி நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். கர்த்தர் பார்த்தார், அது அவர்களுக்கு வேணால் சித்திக்கும். நீ கர்த்தரால் சந்திக்கப்பட்ட மனுஷன், நீ ரட்சிக்கப்பட்ட மனுஷன், நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷி, கர்த்தரால் இணைக்கப்பட்ட குடும்பம், கர்த்தரால் உயர்த்தப்பட்ட மனுஷர்கள் நீங்கள், தேவ ஜனங்கள் நீங்கள். எல்லாரை போல நீங்கள் செய்வேன் என்று சொல்லி நினைத்தா அந்த காரியம் லபியாது. காரணம் என்ன? அது ஆசீர்வாதம்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது லாபம் என்று நீங்கள் பார்க்குறீங்க. சாபம் உனக்குள் வரக்கூடாது என்று கர்த்தர் அதை தடுத்து ஆட்கொண்டிருக்கிறார். இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் எதனால் தோல்வி வந்ததுன்னு. அந்த மனுஷன் கர்த்தர் சொன்னபடியே செய்கிறான், அவர் வார்த்தையின்படியே செய்கிறான். வலை போட்ட உடனே வலை கிழியத்தக்கதான மீன்கள் அந்த வலையில் வந்து சிக்குகிறது. எப்படி? எப்பொழுதுமே கீழ்ப்படிதலுக்கு பரலோகம் மறு உத்தரவு கொடுக்கும். எப்படி மறு உத்தரவு கொடுக்கும்? இப்படி தான் மறு உத்தரவு கொடுக்கும். ஒரு கீழ்ப்படியாமைக்கு எப்படி வானம் வெண்கலமாக போகிறது, பூமி இருமாக மாறுகிறது என்றால், வந்து சேர வேண்டிய பணம் வரல, விதைப்பதற்கு விதை இல்லை, நான் எங்கே விதைத்தாலும் அது வளர்கிறது இல்லை, வளருகிற பொழுது வேறொருவன் வந்து அறுத்து விடுகிறான். உபாகம் புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் வாசித்தால், தேவராமம் புஸ்தகம் 26வது அதிகாரத்தில் வாசித்தாலும் உங்கள் கையின் பிரயாசம் ஏன் பட்டு போகிறது என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கும். ஏன்? நீங்கள் 24 மணி நேரம் ஆலயத்தில் இருந்தால் கூட நீங்கள் ஆசீர்வாதம் பெற முடியாது போவதற்கான காரணம், நீங்கள் ஆலயவாசிகள் இருக்கிறீங்களே தவிர ஆலயமாய் வாழ மறந்து போனீர்கள். உங்களுக்கு ஆலயத்தில் இருக்கிறதுக்கு என்று நீங்கள் அழைக்கப்படவில்லை, நீ ஆலயமாய் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். உனக்குள் பரிசுத்தம் இருக்க வேண்டும். தேவ சமூகத்துக்கு வருகிறீங்க, திரும்பி போகையில் நீதிமானாக்கப்பட்டீர்களா என்று யோசித்து பாருங்கள். அப்போ நீங்கள் நிலைத்து இருக்கிற அந்த நிலைப்படுத்தி கொண்டு இருக்கிற அந்த இடம் உண்மையிலே தேவ சமூகம். ஊழியக்காரரையோ நீங்கள் போகிற ஆலயத்தையோ நான் குறைத்து பேசவில்லை. போகிற பொழுது இந்த ஆயக்காரன் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி பார்க்க தேவ பயத்தோடு அவன் தலையை கீழே போட்டுக்கொண்டு தலை குனிந்தவனா பாவியகை மீது கிருபையாரும் என்று சொல்லுகிறான். ஆனால் பரிசேயன் சொல்லுகிறான், நான் உபவாசிக்கிறேன், நான் தசமாக கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் இந்த ஆயக்காரனை போல அல்ல, இருவரில் ஆயக்காரன் தான் நீதிமானாக்கப்பட்டு நான் வீட்டுக்கு திரும்பினான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் போகிற தேவ சமூகம் நாளையுமே கதியாக இருக்கிறேன். அங்கே போய் யாரை பார்க்குறீங்க? உங்கள் சுய நீதியை உயர்த்துக்கிறீங்களா? மற்றவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து குறைத்து மதிப்பிடுகிறீங்களா? இதிலெல்லாம் உங்கள் ஆத்துமா வாழ்வதை பதிலாக ஆத்துமா வறுமைக்குள்ளே இருக்கும். அந்த செழிப்பான ஆத்துமாவாக இருக்காது. சிலர் சொல்லுவாங்க, கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணுங்க, கொடுங்க, உங்களுக்கு திரும்பி கொடுக்கப்படும், தசமாகம் செலுத்துங்க, காணிக்கை செலுத்துங்க, பொருத்தனை பண்ணுங்கன்னு. இருந்தால் தானே கொடுக்க முடியும். நீங்கள் அடிப்படைக்கு தட்டுப்பாடுன்னா தசமாகம் செலுத்து, காணிக்கை செலுத்து, கர்த்தர் வீட்டை கட்டு, அப்புறம் உன் வீட்டை கர்த்தர் கட்டுவார். இங்கே கந்தையானாலும் கசைக்கு கட்டுன்ற சூழ்நிலை. இங்கே கசை வரைக்கும் எதை கட்டுறது? இந்த மாதிரி பிரசங்கங்கள்லாம் உங்களை இன்னும் மௌடிகமாகவும் மூடத்தனத்துக்குள்ள தான் அர்த்தம். தசமாகமோ காணிக்கையோ தவறுன்னு நான் சொல்ல, முதல்ல நீங்கள் ஆலயமாக இருங்கன்னு சொல்கிறேன். அந்த சுயநீதி இருக்கிறதா? தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்துக்கும் வருகிற பலன் ஐஸ்வர்யம் மகிமையாம் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் கையின் பிரயாசம் அது ஒரு கருவியாய் கொடுக்கப்படுகிறது. அது ஐஸ்வர்யம் மகிமையும் வந்து இறங்குவதற்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற தொழில் ஒரு கருவி, அவ்வளோதான்.
அது விக்கிரமாக்கிடாதீங்க. எப்போ பார் பிஸ்னஸ் 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 சொல்லி குடும்பத்தை கோட்டை விட்றாதீங்க. கையின் பிரயாசம் என்ன வந்துச்சு? ஒன்றும் இல்லை. அதிகப்படியாக நேரம் வெளியில் செலவு பண்ணி கொஞ்ச நேரம் குடும்பத்தோடு கூட செலவு பண்ணாத ஜனங்க வாழ்க்கையில் பெரிய அளவில் உயர்ந்ததை போல் காணப்படலாம். ஒன்றுமில்லை, குடும்பத்துக்கு பெரிய தொல்லையை உண்டாக்குறோன்னா இருப்பான். அப்படி இல்லைன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகத்தை உண்டு பண்ணுறவர்களாக இருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு குடும்பத்தோடு கூட இணைக்கப்படவில்லை. மன ரீதியாகவும் அவனுக்கு சம்பாஷணை ரீதியாகவோ பிள்ளைகளுக்கு பேச நேரம் இல்லை, மனைவிடத்தில் பேச நேரம் இல்லை. எப்போ பார் தொழில் தொழில் என்று ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. என்ன வருமானம் வந்ததுன்னு பார்த்தா அதுவும் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ஒழுங்காக வீட்டில் இருந்திருக்கலாம் இல்லையா? வீட்டில் இருந்தால் யார் காசு கொடுப்பா? யார் மற்றதெல்லாம் காமிப்பா? யார் மற்றதெல்லாம் நிவர்த்தி செய்வா? சொல்லுவாங்க. இப்போ நான் போன தொட்டு தான் இதெல்லாம் நடந்துச்சு. உழைச்சி சம்பாரிச்சியா, கடன் வாங்கி இதெல்லாம் நிவர்த்தி செய்கிறியா? கடன் வாங்கி நிவர்த்தி செய்கிறேன், அதுக்கப்புறம் உழைச்சி அதை அடைக்கணும் இல்லையா? அதை உழைச்சா தான் வரமாட்டேங்குது ஆசீர்வாதம். உழைக்க எல்லாருமே ரெடி தான். யாருமே திறமையற்றவர்கள் அல்ல, சோம்பல் உள்ளவர்கள் அல்ல. எல்லாரும் திறமை உடையவர்கள் தான், சுறுசுறுப்பு உள்ளவர்கள் தான். ஆனால் ஏன் காரியம் வாய்க்க மாட்டேன்து? தேவன் ராஜ்யத்தை தேடவில்லை. தேவன் ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் இல்லை. இப்போ அண்ணாகிறதுக்கே பிரச்சனை வருகிற பொழுது இன்னும் நெருக்கப்படுகிறோம், இன்னும் அவமானப்படுகிறோம், இன்னும் நம்ம நாமே நினைத்து நொந்து கொள்ளுகிறோம். ஏன்? ஏன்னால் என் கரம் திடப்படவில்லை, என் கரம் பலப்படவில்லை, என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய முடியவில்லை. நான் திராணியற்ற தகப்பனாக இருக்கிறேன், பொறுப்பற்ற கணவனாக இருக்கிறேன், எனக்கு அசிங்கமாக இருக்கிறது. நம் மனசாட்சியை நம்ம குத்துக்கிறதா? எத்தனை முறை கர்த்தருடைய மனதை வேதனைப்படுத்தியிருப்போம்? எத்தனை முறை கர்த்தர் நம்ம தேடி வந்திருக்கிறார்? ஆதாமே எங்கே இருக்கிறார் என்று கேட்டதை போல நம்ம பேரை சொல்லி கர்த்தரை கூப்பிட்டுருக்கிறார். நாம் மரத்துக்குள்ளே பின்னே ஒளிந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை செய்து கொண்டிருந்தோம். அதனுடைய பொருள் தான் ஏதேன் தோட்டத்தை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. தொழில் புதுசாக துவங்குறீங்க, தைரியமாக யாரை கேட்டு துவங்குறீங்க? யாரை நம்பி முதலீடு செய்கிறீங்க? விளம்பரங்களை நம்பியா, அல்லது விளம்பரத்துலலாம் பேசுகிற ஜனங்களை நம்பியா? அவங்க நல்ல அழகாக பேசுவாங்க, இனிப்பாக பேசுவாங்க, லாபத்தை மட்டுமே காரணம் காட்டி பேசுவாங்க. அந்த தொழிலில் அனுபவம் இருக்கிறதா, ஆழம் தெரியுமா? ஏற்கனவே தொழில் வாங்கின ஜனங்க புது புது தொழில், அனுபவமில்ல தொழிலெல்லாம் போய் விதைக்கிறது தேவனுடைய வழிகள் அல்ல. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அதே தொழிலை அவனை கர்த்தர் உயர்த்துகிறார். செய்ய வேண்டியதே கர்த்தர் சொல்லுகிறார். செய்ததை அவன் உணர்ந்து கொண்டான். முழுவதும் வலை வீசினோம், ஒன்று அகப்படவில்லை. ஆனால் உம்முடைய வார்த்தையின்படி வலை வீசுகிறோம். வெளிச்சத்தில் வலையை வீசுகிறான், நிறைய பிடிக்கிறான். அந்த வலை அமிழத்தக்கதான மீன்கள் அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லை. ஒரு படகு தெரிகிறது, அங்கே ஜனங்க இருக்கிறாங்க. படகுல வெளிச்சத்தில் பிடிக்கிற ஜனங்களும் கடலில் இருக்கிறாங்க. நம்ம மட்டும்தான் இல்லை, சைகை காட்டி கூப்பிடுக்கிறோம், அவங்க வருகிறாங்க. உங்களை போலவே பாடுள்ள ஜனங்கள் இருக்கிறாங்க. உனக்கீடான ஜனங்களை கத்திர எழும்ப பண்ண வல்லவராக இருக்கிறார். ஒத்தாசை யார் இடத்துல இருந்தது? தேவ தூதன் வரவில்லை. இவனை போலவே வெளிச்சத்தில் மீன் பிடிக்கிறவர்களுக்கு படவில் இருக்கிற ஜனங்க போகிற பொழுது ஒரு படவோடு போனான். இவனுக்கு மீன் கொள்ளை அதிகமாக இருக்கிறது. படவு நிறைவத்தக்கதாக, வலை கிழியத்தக்கதாக 2 படவோடு திரும்பி வருகிறான். 2 படகுகளும் மீன் அமிழ்ந்து போகத்தக்கதாக, படகே அமிழ்ந்து போகத்தக்கதாக இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. நீ வார்த்தையை மறந்தால் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மறந்து விடுவார். எப்படி பிள்ளைகளை மறந்து விடுவார்? என்கிட்ட வருமானம் இல்லை, பிள்ளைகள் என்னை மதிக்கிறது இல்லை. உங்ககிட்ட கர்த்தருடைய வார்த்தை குறித்த கவனம் இல்லை. வசனம் சொல்லுகிறபடியே சொல்லுகிறேன், நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நீங்கள் அந்த உடன்படிக்கைக்குள் வரல. இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி அல்லது இரவு, செப்டம்பருடைய இரவு இது உங்கள் காதுகளே ஒலித்தாலும், அக்டோபர் மாதம் உனக்கு ஒரு நல்ல மாதம். நவம்பர் மாதம் கெட்ட மாதமா? அப்படி அல்ல. இந்த அக்டோபர் மாதத்திலாவது நீங்கள் மனம் திரும்புவீர்கள் என்றால் எத்தனையோ ஆண்டுகள் சுந்தரிக்க முடியாத ஆசீர்வாதத்தில் சுந்தரிக்க போகிறீங்க. ஏன் இந்த அவமானம் நிறைந்த வாழ்க்கை? என்னுடைய கீழ்ப்படியாம ஐயா, இந்த கனியை சாப்பிடாதன்னு சொன்னது கர்த்தர். அது சாப்பிடாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடுவில் ஒரு ஏவாள் வந்துச்சு. ஏவாள் இடத்துல சர்பம் வந்து பேசுகிறது. தேவ சாயலற்ற ஒரு சிருஷ்டியோடு பேசுவது இவளுக்கு அழைப்பு இல்லை.
இவளை பார்த்து இந்த பெண்மணியை கூட வைத்து கொண்டிருக்கிறது ஆதாமுடைய கடமை, துணையாக இருக்க வேண்டியவ. இன்னமும் போய் சர்பத்திட்ட பேச ஆரம்பிச்சிடுச்சு, தேவ சாயலற்றது. அதே போல் உங்கள் தொழில் ரீதியான கையின் பிரயாசத்தில் நிறைய எக்ஸ்பர்ட்ஸு, நிறைய கன்சல்டன்ட்டு, நிறைய பீப்புள் ஜனங்க வருவாங்க. நீங்கள் இதில் முதலீடு செய்யுங்க, நீங்கள் அதில் முதலீடு செய்யுங்க, அழலாம், துள்ளலாம், அப்படியே கட்டி எழுப்பப்படலாம். இவ்வளோ நாட்கள் நீங்கள் நாட்டில் வின் பண்ணிட்டீங்க, இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதில் அதை பற்றியாவது நாலேஜ் இருக்கணும். அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் உங்களுக்கு அந்த நாலேஜ் புரியாது. அந்த நயவசனிப்பான பேச்சு, கள்ள உபதேசம் சபையில் மட்டும் இல்லை, கையின் பிரயாசலையும் இருக்கும். உழைச்சி சம்பாதிக்கிறவனுடைய காசே அவனுக்கு கல்லுள்ள இடங்களிலும் முள்ளுள்ள இடங்களிலும் விதைக்கிறதுக்கு அளவுக்கு ஜனங்க விளம்பரங்களால் கவரப்படுகிறாங்க. உங்களுக்கு உழைக்காமலே வட்டி வருகிறது. உங்களுக்கு நான் அதுக்கு மாதாந்திரத்தில் இவ்வளோ பலன் வரும், அதை தரேன் இதை தரேன்னு சொல்லி கட்சியில் இருக்கிறதும் போச்சுடான்ற மாதிரி ஆக்கி விட்ருவாங்க. கடைசியில் இந்த ஜனங்க ஏவாலும் ஆதாமும் என்ன செய்ய வேண்டிய சூழ்நிலை, அந்த சர்பத்தின் பேச்சை கேட்டதும் கொடுக்கப்பட்ட அருமையான அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. அது வரைக்கும் அவர்களுக்கு வஸ்திரம் இல்லை, அவமானம் இல்லை. இப்போ தோல் உடைகளை கர்த்தர் உருவாக்கி தருகிறார், அத்தி இலைகளை அவர்கள் வஸ்திரமாக உருவாக்கி கொண்டார்கள். நீங்கள் எடுக்கிற பிரயாசம் தற்காலிகமானது. தேவன் கொடுக்கிற வார்த்தையோ நிரந்தர தீர்வை உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ணணும். இந்த அக்டோபர் மாதத்தில் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கதரிசனம் நான் சொல்லுகிறேன். அநேகருடைய இருதயத்துக்கு இந்த வார்த்தை வந்து பட்டு கொண்டு இருக்கிறது. கர்த்தர் எனக்கே பேசுகிறார் என்று சொல்லுகிறீங்க, ஐயா இது எனக்கே சொல்லுகிறத போல் இருக்குதுன்னு சொல்லுகிறீங்க. நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களை நேசிக்கிறார். அதனால்தான் முன்பின் தெரியாதவர்களாக இருந்தாலும், என் சபையை சேராதவர்களாக இருந்தாலும், என்னை முன்ன பின்ன சந்திக்காத ஜனங்களாக இருந்தாலும், கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை உங்களை வந்து சந்திக்கிறது. நான் ஆவிக்குரியவன் என்பதனால் அல்ல, நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு போதகன் தீர்க்கதரிசி என்பதனால் இந்த வார்த்தை வரவில்லை. என் தேவன் பெரியவராக இருக்கிறபடியினால், உங்கள் மீது அன்பாக இருக்கிறபடியினால் இந்த வார்த்தை உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் இல்லங்களிலே ஒலித்து கொண்டிருக்கிறது, உங்கள் உள்ளங்களிலே ஒலித்து கொண்டிருக்கிறது. பிரியமே ரூபவதியே, இனி தாமதிப்பதியே, எதை கர்த்தர் செய்ய வேண்டாம் என்று சொன்னார் அதை செய்தீர்கள். அதற்காக இன்று அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். மனம் திரும்புங்க. நீங்கள் எந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ அதே இடத்துல உயர்த்தப்படுவீர்கள். எந்த சூழ்நிலை மாறாது. நீங்கள் மாறும் வரை எந்த சூழ்நிலை மாறாது. எந்த ஜனங்களும் மாற வேண்டும் என்று நினைக்காது இருங்கள், ஜெபிக்காது இருங்க. புருஷன் மாறின ஆண்டவரே மனைவி கதறுவாங்க. நீங்கள் மாறுங்கம்மா, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே வாங்க. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீங்க. சத்தியத்தை பேசுகிறீங்களா? சத்தியத்தின்படி நடக்கிறீங்களா? உங்கள் வாயில் இருக்கிற அறிக்கை எப்படி இருக்கிறது? வாக்குதத்தை உச்சரிக்கிறீங்களா? கையின் பிரயாச கர்த்தர் ஆசீர்வதிக்கவன். வேதம் சொல்லு, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் அவன் பாக்கியவான். அவன் கையின் பிரயாசத்தை அவன் புசிப்பான். சங்கீதம் 128. இந்த தேவ பயம் இல்லை, அவர் வழிகள் நடக்கிறது இல்லை. ஆலயத்துக்கு வருகிறதுக்கு மட்டும்தான் தேவன், ஆலயத்துக்கு மட்டும்தான் தேவை. இது ஆலயவாசிகளாக இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் இப்படி தான் எல்லாம் காணப்படும். ஜான் ஏறினா மழை சறுக்கிறது என்று சொல்லுவாங்க. ஒன்று சரியாக இருந்தால் ஒன்று சரியாக இல்லை என்று சொல்லுவாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பிரியமானவனே, உன் ஆத்துமாவது போல் எல்லாவற்றிலும் வாழ்த்து சுகமாக இரு என்று வேதம் சொல்லுகிறது. பரிபூர்ணத்தின் தேவன் அவர். உங்கள் தொழிலை மட்டும் கற்றுக் கொடுத்து ஆசீர்வதிக்கல, உங்கள் சரீரத்திற்கு பலத்தையும் கற்றுக் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். உங்களை மட்டும் கற்று ஆசீர்வதிக்கல, உங்கள் பிள்ளைகளையும் கற்று ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிற தேவ பயம் வெளியரங்கமாக வரணும். அதான் கிரியை. உங்களிடத்தில் தேவ பயம் இல்லை. நீங்கள் கிருபையை சார்ந்து வாழ்கிறோன்னு சொல்கிறீங்க, ஆனால் தேவ பயமே இல்லாமல் காரியங்களை செய்கிறீங்க, தீர்மானம் எடுக்கிறீங்க, முதலீடு செய்கிறீங்க. முதலீடு செய்கிறது கூட தவறா? அதான் ஒன்றும் விளங்கலையே. என்ன ஞானம் இருக்குது, என்ன அறிவு இருக்குது, எவனும் சொன்னான்னு கேட்டுன்னு முள்ளுள்ள இடங்களை விதைக்கிறது, கற்பாரில் விதைக்கிறது, நல்ல நிலத்தில் விதைக்க தெரியல. அந்த ஞானம் மங்கி போயிடுது. இச்சை வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் அந்த ஞானம் யார் ஜெபிச்சாலும் உள்ளே வராது. இது லௌகிக்கத்துடைய ஞானம்தான் இருக்கும். ஒவ்வொரு மனுஷன் உங்களை குடியை கெடுக்கிறதுக்குனே வருவான். ஒவ்வொரு மனுஷன் சொல்கிறத கேட்டு கடன் வாங்கி போட்டு 10 கடன்காரங்கள் உருவாயிடுவாங்க. ஒரு விஷயம் கடன் பட்டிங்களா,
அதுலேருந்து வெளியே வர வழியை பாருங்கள். ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்க, ஒரு வட்டி அடிக்க இன்னொரு 2 இடத்துல வட்டிக்கு வாங்க. அதிக கடன்காரங்கள் உருவாயிடுவாங்க. இது லௌகீகத்துக்குரிய ஞானம், பரத்தில் இருக்கிற வரைக்கும் ஞானம் இல்லை. இது ராஜ்யத்துக்குரிய ஞானம் இல்லை. ராஜ்யத்தின் சுவிசேஷம் இதெல்லாம் உற்சாகப்படுத்தாது. போய் நேராக கடன் கொடுத்துட்டு சொல்கிறேங்க, என்னால் கொடுக்க முடியாது, இப்போது கொஞ்சம் டைம் கொடு, உழைச்சி தான் கொடுக்க முடியும். அவன் கத்துற நேரத்துக்கெலாம் கொடுக்க முடியாது. இல்லை, உண்மையை சொல்லிவிடுங்க. எதுக்கு வராத பணத்தை வருதுன்னு சொல்கிறீங்க, அவனையும் நம்ப வைக்கிறீங்க. சொல்லிவிடுங்க, இதான் நிலைமை. அவன் சும்மா விட மாட்டேன், எதனா பண்ணிட்டேயா. நீங்கள் இப்போ எடுக்கிற அடுத்தடுத்த முயற்சிகள்லாம் குடும்பத்தையும் சேர்த்து தாக்குதா? நீங்கள் பாட்டு கிளம்பி போயிடுவீங்க. கணவன் மாறுங்க. வீட்டில் இருக்கிற மனைவி என்ன பதில் சொல்லும் அந்த அம்மா? இல்லை, பிள்ளைகள் என்ன நினைப்பாங்க? என்ன நம்பிக்கை இருக்கும் பசங்களுக்கு? ஒரு குடும்ப தலைவன் எடுக்கிற தீர்மானம் அஞ்ஞான இருதயத்தில் நிறைந்திருக்குது. யோசித்து பாருங்க. கடன் பட்டாச்சு, அல்லது வெளில வரணும். மேலும் கடைக்காரனை எழுப்பதுக்கான காரணம் இந்த வட்டியை கட்டணும். இந்த வட்டியை கட்டலைன்னா அவன் கெட்ட வாரத்தில் திட்டட்டும். எவ்வளோ நாள் திட்டுவான்? வாங்கிட்டு இது மாதிரி பேசலாமான்னா உண்மையாக சொல்லு. இல்லை, என்கிட்ட இல்லை. இப்போது அவன் சொல்லலாம், இதை விற்று கொடு, அதை விற்று கொடுன்னு. இருக்கிறதே வாடகை வீடு, எதை விற்று கொடுக்க முடியும்? சொல்கிறேன், அவன் ஆத்திரத்தில் 1000 பேசுவான். அதுக்கு நீங்கள் இன்னும் இடத்துல கடன் வாங்கி இன்னும் குடும்பத்தில் பல தொல்லைகளை கொடுப்பீங்களா? இதுதான் உங்களுக்கு இப்போ பலிபீடம் சொல்லித்தரதா? ஏமாற்ற சொல்லித்தரல நான். இன்னும் பிரச்சனையை ஏற்றுக்கிறீங்க. உங்களால் தொழில் செய்ய முடியாது. கடன் அதிகமாச்சுன்னா வேலைக்கு போடாது. வேலை ஸ்தலம் இந்த சத்தியம் அப்படி தான். கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணும்னா நீ கடன் வாங்கக்கூடாது. கடன் கொடுக்குறோன்னா மாறணும். அது வேறு டாபிக், அது இப்போ வேணாம். சொல்லுங்கள், இதான் நிலைமை. கொடுக்க முடியல. பிரச்சனை இப்படி இருக்கிறது. நீங்கள் ஒரு கடன் அடைக்க 10 கடைக்காரனை உருவாக்கி, அப்போ ஒருத்தன் துரத்த மாட்டான், 10 பேர் சேர்ந்து துரத்துவான். ஒருத்தன் பேசுறதுக்கு பயந்துன்னு 10 பேர்கிட்ட பேச்சு வாங்கணும். நீங்களே உருவாக்குறீங்க. பலிக்கு பெருக சொன்னால் இப்படி பெருக்கிறீங்க. ஏன் இதெல்லாம் சபை தலையிடாதா? தலை என்னையா? அதான் சபை. பொறுத்தனை எங்கே பண்ணுறது, தசம்பாகம் கொடுக்கறது, சட்டியில் தானே அகப்பில் வரும். கடைசியில் நீங்கள் ஆராதிக்கிற ஆலயத்துக்கே வந்துடுவாங்க கடங்காரன். நீங்கள் ஊழியம் செய்கிறதுக்கே வந்துடுவாங்க கடங்காரன். அப்புறம் அந்த ஆலயத்தில் நீங்களும் இருக்க மாட்டீங்க. ஆண்டவர் அந்த இடத்துல உங்களை வைக்கவும் மாட்டார். ஏதேன் தோட்டம் மாதிரி ஆகிடும். இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, தவறு மேலே தவறு பண்ணக்கூடாது. தொழில் செய்ய முடியலை. அது கடைக்கு போக விடல, கடங்காரன் வந்து நிற்கிறான். குடும்பம் நடத்த முடியல, கடங்காரன் வந்து நிற்கிறான். பிள்ளைகளால் கல்லூரிக்கு போக முடியல, பள்ளிக்கூடம் போக முடியல, கடங்காரன் வந்து நிற்கிறான். ஏன்? விளம்பரங்கள் உங்களை விபரீதத்துக்குள்ளே தள்ளினது. அனுபவம் இல்லாத தொழிலை போய் முதலீடு செய்கிறது. ஒழுங்காக ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு வரவன் தொழில் அதிபர் ஆகணும்னு ஆசைப்பட்றான். தொழில் ஞானம் கிடையாது. முதல்ல வாங்குகிற சம்பளத்தை சரியாக நிர்வகிக்க கற்றுக்கொள்ளுங்க. வர்ற பணத்தை சரியான விதத்தில் நிர்வகிக்க கற்றுக்கொள்ளுங்க. அதன் பிறகு நீங்கள் முதலீடுக்கு போகலாம். வரவுக்கும் செலவுக்கும் எப்படி இருக்கிறது? செலவுகளை சிந்தித்து பாருங்கள். இப்போ சிந்தித்து பிரயோஜனம் இல்லை. இப்போ பிரயாசப்படுகிற நேரம், கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நேரம். இன்றைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொண்டு நாளை தேவனுடைய அற்புதத்தை காண்பாய். ஆழத்திலே போடு, வெளிச்சத்திலே போடு. இந்த சத்தியம் உன்னை சந்திக்கும் என்று சொன்னால் ராஜ்யத்தின் சுவிசேஷம் உங்களை சந்திக்கிறது. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்கு நீங்கள் இருதயத்தை திறப்பீர்கள் என்றால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் இனி விசுவாசிகள் அல்ல, ராஜ்யத்தின் புத்திரர்களாய் காணப்படுவீங்க. மேசன் மீது இருக்கிற அப்பம் உனக்காய் கர்த்தர் எடுத்து வைத்திருப்பார். அதை யார் ஆசைப்பட்டாலும் சொல்வார், இது பிள்ளைகளுக்குரிய அப்பம், இது நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறதில்லை. நீங்கள் உன்னதமான தேவனுடைய புத்திரர்களாய் காணப்படுவீங்க. உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுவீங்க. சிக்ஷையின் மூலம் அவருடைய நேசத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அறிவில்லாமல் சங்கரமான நமக்கு கர்த்தர் ஒரு தருணத்தை கொடுக்கிறார். கண்களை மூடி நான் கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். வாளை கிழியத்தக்கதான ஆசீர்வாதம். பிரச்சனை என்னிடத்தில், ஆண்டவரே உம்மிடத்தில் அல்ல. என் ஜபத்துக்கு பதில் வராததுக்கு காரணம், வானம் வெங்கலமாய் போனதுக்கு காரணம், பூமி இரும்பாய் போனதுக்கு காரணம் நான் தான், வேறு யாரும் இல்லை.
என் கீழ்ப்படியாமல் என்னுடைய அஞ்ஞானம், என்னுடைய அறிவில்லாமல் சங்காரமானது, தேவசாயிலற்ற நட்புகள், அவங்க சொல்கிற வார்த்தைகள், குடும்பாங்கத்தினரை உதாசீனப்படுத்தினது, குடும்பாங்கத்தினரை பொருட்படுத்துகிறது இல்லை, மனைவிக்கு என்ன தெரியும்னு சொன்னது, அந்த மனுஷனுக்கு என்ன தெரியும் மனைவி சொன்னது, இப்படியாக போட்டி போட்டுக்கொண்டு ஒருவர் சிறுமைப்படுத்தி வாழ்ந்தபடியினால் இன்று சின்னபின்னமாய் போனது குடும்பம். இன்று சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இறந்து தெரிய வேண்டிய சூழ்நிலை, வெளியில் சொல்ல முடியாத அவமானம், சாவதா வாழ்வதென்று தெரியவில்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிக்கிறார். ரத்தம் சகல பாகினிக்கு சுத்திகரிக்கும். நீ சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து வழிநடத்திய தேவனாய் கர்த்தர் துதிக்கப் போகிறாய். என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. பலங்கொண்டு திட்டமானதாய் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் காண செய்த அதே அதிசயங்களை காண செய்ய போகிறார். இந்த மாதம் கர்த்தர் உங்கள் கரத்தை திடப்படுத்துகிறார். ஒப்புக்கொடுங்க. உங்கள் இல்லத்தில் இந்த செய்தியை கேட்கிற பொழுதே ஒப்புக்கொடுங்க. கண்களிலிருந்து வருகிற கண்ணீரை துடைத்து கொள்ளுங்க. ஆனால் மனம் திரும்புங்க. ஆண்டவரே, வலையை ஆழத்தில் போடுகிறேன். செய்த தொழிலை விட்டு நான் போக மாட்டேன். நான் செய்த தொழிலை விட்டு போக மாட்டேன். இதில் செய்த அறியாமையை நான் உணர்ந்து விட்டேன். அறிவில்லாமல் சங்காரம் நான் உணர்ந்து விட்டேன். புற ஜாதிகள் பாவியாகிய மனுஷன் பெரிய நன்மைக்கு எடுத்து போடுவான். செத்தையி பரிமளக்காரண்ட தைலத்தை நார பண்ணான். வசனங்கள் எல்லாம் நம் ஞாபகத்துக்கு வரதில்லை. அனுகூலமான வாக்குத்தத்தங்கள் சபைகள் அடித்து தொங்க விட்டுருக்கிறோம் பழக்க போட்டு. அதுதான் தெரியும். அபாயகரமான வசனங்கள் பழக்கம் இல்லை. சிட்சிக்கிற உபதேசங்கள், ஆரோக்கியமான உபதேசங்கள் கேட்கறதுக்கு மனதில்லை. தங்கள் இச்சைகளை நிறைவேற்றக்கூடிய போதுகளை தேர்ந்தெடுத்து கொண்டால் எப்படி தான் கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கிற நாட்கள் வந்துவிடும். சத்தியத்துக்கு விலகுகிற நாட்கள் வந்துவிடும். அப்போ வாழ்க்கை இப்படி தான் சின்னாபின்னமாக போய்விடும். சர்வை நோக்கி வாழ்க்கை போய்விடும். கண்களை மூடி இருக்க தேவ பிள்ளைகளே, இந்த அக்டோபர் மாதம் உங்களை கர்த்தர் சந்திக்கிற மாதம். நிரம்பி வழியத்தக்கதாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற மாதம். உங்கள் மனம் திரும்புதலை பொறுத்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வரப்போகிறது. மனம் திரும்பால் வருகிற ஆசீர்வாதம் முழுவதும் நீங்கள் கர்த்தரை இழந்து விடுவார் உங்களை. அதனால தான் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தடை பண்ணி வைத்திருக்கிறார். பரலோகம் நம்புகிறது இல்லை கொஞ்சத்தில். ஏன்னா ஆசீர்வாதம் வந்தால் மனுஷன் மாறிடுவான், பாவத்துக்குள்ளே போயிடும். ஞானம் இல்லாது வருகிற ஆசீர்வாதம் உங்களை நரகத்துக்குள்ளே தள்ளிவிடும். அந்த ஞானத்தை புகட்டி அதன் பிறகு கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். அப்பொழுது நீங்களும் உங்கள் சந்ததியாரும் அந்த ஆசீர்வாதத்தை பலப்படுவீங்க. இல்லாவிட்டால் அந்நியர் வந்து சாப்பிட்டு போகிறதா இருக்கும். சொந்த குடும்பமோ தத்தளிக்கும். இது காலம் அப்படி தான் போய்கொண்டிருக்கிறது. மற்ற ஜனங்களுக்கு மூணாம் நபருக்கு கொடுக்குற முக்கியத்துவம் குடும்பத்துக்கு கொடுக்கவில்லை இல்லை. அதனால தான் இந்த பிரச்சனை. ஆண்டவரே, நீ சொன்ன ஆசீர்வாதியம் இந்த மாதத்திலே 30, 60, 100 இந்த வசனம் பலிக்கு பெருகி ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவார்களாக. அவருடைய தோல்விகள் எல்லாம் மன்னித்து மறந்து நீர் அவர்களை ஜெயத்தை தருவீராக. இன்று முதல் உம்முடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் பெறுவார்களாக. மனம் திரும்பி குணமடைய கர்த்தர் கிருபை தாரும். எந்த சூழ்நிலை இருந்தாலும், எவ்வளோ வட்டி கட்டியிருந்தாலும், எவ்வளோ பெரிய மலை போல கடன் இருந்தாலும், இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். இந்த விவாகத்திற்குரிய பணங்கள் தாரும், படிப்பிற்குரிய பணத்தை தாரும், எவரி சரீர சுகவீனத்துக்குரிய நிவாரணத்துக்குரிய பணத்தை தாரும். ஆண்டவரே, இந்த அக்டோபர் மாதத்தில் அவளை பிள்ளைகள் சாட்சிகளாக எழும்பட்டும். எவரி சிங்கக்குட்டிகள் பட்டினி கடன் தாட்சியுடைய ஆண்டவரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைப்பட்டு போவதில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறதை போல் இனி ஆண்டவரே உம்மை ஜெபிக்கிறவர்களாக இவர்கள் அல்ல, உம்மை தேடுகிறவர்களாய் காணப்படட்டும். இனி விசுவாசிகளாக அல்ல, ராஜ்யத்தின் புத்திரர்களாய் எழும்பட்டும். மேசரி மீது அப்பத்தை ருசிக்கட்டும், புசிக்கட்டும். ஆசீர்வதிப்பீரா. இயேசுவை தெளிக்கிறோம், இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னுடைய தொலைபேசி எண் இதில் இருக்கிறது. வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தனி ஜெபம் வேண்டும் என்றாலும் உங்களுக்கு ஜெபிக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுப்பர் நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை சகல உபாரம் மறவாதி. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவருக்கும் சதாக்காலம் சில பரிசுத்தோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன். நன்றி, வணக்கம். புதிய மாத நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பலிக்கு பெருக கிருபை செய்வார்.